Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 exercise 9.3 problem number 2 11th option தான் பார்க்க போறோம். இந்த problem பார்க்கிறதுக்கு முன்னாடி small disclaimer. என்னோட டியூஷன்ஸ் பிள்ளைங்க என்கிட்ட கேட்டது எந்த ப்ராப்ளத்துக்கு எந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும் எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு கரெக்டான கொஸ்டின் தான். இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 2ல் வந்து 11 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி தட்ஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஒரு அரௌண்ட் 10 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 21 ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் நமக்கு ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இருக்குது. சரியாமா? இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த செக்ஷனில் ஒரு ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம். இதில் இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எந்த ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்ளத்துக்கு எந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்ம ஒர்க்காக வந்து நம்ம ரீட் பண்ணியாச்சுன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நான் படிக்கும்போது என்னோடய டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு வாட்டி எழுதுறது 10 வாட்டி படிக்கிறதுக்கு சமம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே கேட்டகரி தான் நம்ம இதிலே ஃபாலோ பண்ண போகிறோம். என்னென்னு தான் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்தாலுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானைக்கும் அடி சறுக்கும். என்னென்னா நம்ம இந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு போனாலுமே எக்ஸாம் எழுதும்போது ஜஸ்ட்டு கொஞ்சமாவது வந்து ஸ்ட்ரக் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்க வேண்டியும் எந்த ப்ராப்பர்ட்டி எப்போ அப்ளை பண்ணணுங்கிறது தெரிய வேண்டிய நம்ம ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்ணணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ப்ராப்பர்ட்டி ரொம்ப இல்லை, ஒரு 12 ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதை ரிலேட்டடாக தான் இருக்குது. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு உட்காந்து படிக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம பார்த்த உடனே இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 10-12 ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்ணணுங்கிறது. புரியுதாமா? ஸோ ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஓகேம்மா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்டெக்ரல் 0 to pi x of sin square sin x plus cos square cos x into dx. கொடுத்துக்க ப்ராப்ளத்தை நம்ம மைன் எடுக்கலாம். I equal to integration of 0 to pi x into sin square of sin x plus cos square of cos x into dx. ஓகேம்மா, இந்த இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி நம்பர் 12 அப்ளை பண்ண போகிறோம். இதை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். இந்த ஹோல் டேர்மை நம்ம f of xன்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகேம்மா, ப்ராப்பர்ட்டி நம்பர் 12 என்ன இருக்குன்னா இன்டெக்ரல் 0 to a f of x into dx நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கம்மா. இந்த இடத்துல நமக்கு லிமிட்ஸில் வந்து பாதி ஆகுது, a/2 இன்டெக்ரல் ஆஃப் 0 to a லிமிட் அப்படியே தான் இருக்குது f of x into dx. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எப்போ அப்ளை பண்ணலான்னா there is f of addition of 2 limit 0 plus a na a minus x equal to f of x. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லைனில் இந்த ப்ராசஸ் இந்த ஸ்டெப் வந்து அக்செப்ட் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்ப்போம். f of bracket addition of 2 limit 0 plus pi na pi தான் இல்லையாம்மா? ஸோ pi minus x equal to x எங்கெல்லாம், இதுதான் f of x இல்லையா? இந்த இடத்துல தான் அப்ளை பண்ண போகிறோம். x எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி pi minus x நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. sin ஸ்கொயர் ப்ராக்கெட் sin ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக pi minus x. ஓகேம்மா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் cos ஸ்கொயர் ப்ராக்கெட் cos ஆஃப் pi minus x. ஓகே, இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எழுதலாம். நமக்கு தெரியும் sin pi minus x equal to, அதாவது ட்ரிக்னோமெட்ரிக்கில் இது வந்து ஆல், இது சில்வர், இது டீ கப். pi minus xனா நமக்கு செகண்ட் குவாட்ரன்லேருந்து சைன் வந்து பாசிட்டிவ் தான் இல்லையாம்மா? அப்போ pi minus x வந்து நமக்கு sin x தான் கிடைக்கும். அப்போ f of pi minus x equal to sin ஸ்கொயர் ப்ராக்கெட் sin x. புரிஞ்சுதாம்மா? ஏன்னா சைன் செகண்ட் குவாட்ரன்ட்ங்கிறது சைன் வந்து பாசிட்டிவ் அப்படி இருக்கட்டும். ப்ளஸ் cos ஸ்கொயர் ப்ராக்கெட் cos pi minus x. pi minus xனா செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், ரிமைனிங் ஆல் ஆர் நெகட்டிவ். அப்போ இது நமக்கு நெகட்டிவ் வந்துடும், மைனஸ் cos x வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் பாருங்கள். f of pi minus x equal to sin ஸ்கொயர் ப்ராக்கெட் sin x ப்ளஸ் எப்படி எழுதுறேன் பாருங்கள், sin ஸ்கொயர் ஆஃப் மைனஸ் cos x நம்ம எழுதலாம் cos xன்னு எழுதலாம். எப்படின்னு பாருங்கம்மா, cos ஆஃப் மைனஸ் தீட்டா வேணா இந்த இடத்துல எழுதிக்கோங்களா, இந்த மைனஸ் எக்ஸை இதில் எழுதிக்கோங்க, cos ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? அப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், cos ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு cos theta. ஏன்னா
இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் என்ன ஃபங்க்ஷன் சரியாம்மா? ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு எப்படி மாறும்? காஸ் எக்ஸாக மாறிடும். இப்போ பாருங்கள், இதை கம்பேர் பண்ணி பாருங்கம்மா. சைன் ஸ்கொயர் சைன் எக்ஸ், சைன் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ். நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே கிடச்சிருக்கு. ஸோ எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேம்மா? இப்போது இது வந்து நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதாவது வெரிஃபை பண்ணியிருக்கோம் வெதர் த அபோவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆர் நாட். ஓகேம்மா? இப்போ இந்த இடத்துல நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதிக்கோங்க. அப்ளை ப்ராப்பர்ட்டி நம்பர் 12. ஓகேம்மா? இப்போ ப்ராப்பர்ட்டி நம்பர் 12 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த லைன் எப்படி மாறும் பாருங்கள். I ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to பை எக்ஸ். ஓகேம்மா? இந்த இடத்துல எக்ஸ் வராது இல்லையா? எப்படி பாருங்கள், a/2 இல்லையாம்மா? ஸோ லிமிட்டில் பாதி. அப்போது பை 2 அண்ட் பை இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே வரும். சைன் ஸ்கொயர் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 10. ப்ராப்பர்ட்டி நம்பர் 10 என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டகிரல் 0 to 2a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா இந்த 2 முன்னாடி வந்துடும். சரி, நம்ம 2 இன்ட்டு இன்டெக்ரல் லிமிட்டில் பாதி ஆகும். லிமிட்டில் பாதி என்ன வரும்? 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேம்மா? இந்த ப்ராப்பர்ட்டி எப்போ அப்ளை பண்ண முடியும்னா, எஃப் ஆஃப் அடிஷன் ஆஃப் 2 லிமிட் 0 + 2a னா 2a. ஸோ 2a மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண முடியும். அப்படி இங்கே வரலாம். இந்த இடத்துல பாருங்கம்மா, இது ஃபுல்லாக அப்படியே நமக்கு இந்த ஸ்டெப் தான் ரிப்பீட் ஆகும். ஓகே, சேம் ஸ்டெப் ரிப்பீட்டட். இல்லை எழுதிக்கோங்க, சேம் ஸ்டெப் repeated for verification. சரியாம்மா? நான் அதை எழுதலை, திருப்பி அதே ஸ்டெப் தான் எழுத போகிறோம். எப்படின்னு பாருங்களேன். சைன் எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்? அடிஷன் ஆஃப் 2 லிமிட் 0 + பைனா என்ன வரும்? இந்த இடத்துலையும் லிமிட் அதே தான். ஸோ 0 + பைனா பை. ஸோ பை மைனஸ் எக்ஸ் வரும். இந்த இடத்துலையும் காஸ் எக்ஸுக்கு பதிலாக காஸ் பை மைனஸ் எக்ஸ். இந்த ஸ்டெப் நமக்கு வரும். ஓகேம்மா? இந்த ஸ்டெப் நமக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? பை மைனஸ் எக்ஸ்னா நமக்கு தெரியும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ். ஸோ சைன் எக்ஸ் தான் வரும். காஸ் பை மைனஸ் எக்ஸ்னா செகண்ட் குவார்டரில் சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், ரிமைனிங் ஆல் ஆர் நெகட்டிவ். ஸோ காஸ் பை மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக காஸ் மைனஸ் எக்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சைன் எக்ஸ் அப்படியே எழுதணும். காஸ் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக காஸ் எக்ஸே போட போகிறோம். ஏன்னா இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ சேம் ஸ்டெப்பு தான் இந்த இடத்துல நமக்கு வரும். புரிஞ்சுதாமா? சேம் ஸ்டெப் டு பி ரிப்பீட்டட் ஃபார் வெரிஃபிகேஷன். அதாவது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா நம்ம வெரிஃபை பண்ணணும். எக்ஸாமுக்கு நீங்கள் மார்க்குக்கு தகுந்தவாறு நீங்கள் சேம் ஸ்டெப்பை கூட எழுதிக்கோங்க. சரியாம்மா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இடத்துல நான் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறேன். நான் அப்ளை ப்ராப்பர்ட்டி நம்பர் 10. சரியாம்மா? இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி நம்பர் 10 அப்ளை பண்ண போகிறோம். 10 எப்படிமா சேஞ்ச் ஆகும்? இப்போ பாருங்கள், இது நம்ம 1ன்னு எடுத்துக்கலாமோ? ஓகே, பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம். இப்போ I ஈக்குவல் டு ப்ராப்பர்ட்டி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கம்மா. பை பை 2 அப்படி இருக்கட்டு நமக்கு என்ன வரும்? இன்ட்டு 2 இல்லையா? இந்த 2 நமக்கு வரும். 2 இன்ட்டு இன்டெக்ரல் லிமிட்டில் பாதி ஆகுது. ஸோ 0 to லிமிட்டில் பையில் பாதி பை பை 2. ஸோ அப்போ லிமிட் வந்து பை பை 2, லோயர் லிமிட் வந்து 0 into f of x. அப்போ sin square of sin x plus cos square of cos x into dx. புரியுதாமா? இப்போ பாருங்கள், இது எதுவும் அடுத்து இப்போ நம்ம இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியாம்மா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ராப்பர்ட்டி நம்பர் 6ங்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டி தான். அப்ளை ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 ப்ராப்பர்ட்டி நம்பர் 6ல் வேறு ஒன்றும் இல்லைம்மா. இன்டெக்ரல் a to b எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எப்படிமா எழுதுவோம்? இன்டெக்ரல் லிமிட் மாறாது, அப்படியே தான் இருக்கும். லிமிட் மாறாமல் ஃபங்க்ஷன் எப்படி மாறுது பாருங்கள். அப்ளை தட் இஸ் அடிஷன் ஆஃப் 2 லிமிட் a + b மைனஸ் எக்ஸ். புரியுதாம்மா? இன்ட்டு டிஎக்ஸ். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. இது பிரகாரம் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த லைனு. சரியாம்மா? I ஈக்குவல் டு பை அப்படியே இருக்கட்டு. எப்படி மாறுது? லிமிட் சேஞ்ச் ஆகலை. 0 to பை பை 2 தான். இந்த இடத்துல சைன் எக்ஸுக்கு பதிலாக அடிஷன் ஆஃப் 2 லிமிட் மைனஸ் எக்ஸ். அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸுக்கு பதிலாக மாறுது பாருங்கள். சைன் இப்படி ஒரு ப்ராக்கெட், இது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு ப்ராக்கெட்டு பை பை 2 அடிஷன் ஆஃப் 2 லிமிட்னா பை பை 2 மைனஸ் எக்ஸ். புரிஞ்சுதாம்மா? அடுத்து இப்படி போட்டுக்கோங்க ப்ராக்கெட் ப்ளஸ் செகண்டு. அடுத்து காஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் காஸ் ஆஃப் பை பை 2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். நமக்கு தெரியுமா? sin 90 minus theta. ஓகே, sin
90 minus theta equal to cos theta. Okay, அதே மாதிரி cos 90 minus theta equal to sin theta. புரிஞ்சுதா? அப்போ நமக்கு எப்படி மாறுது? sin pi by 2 minus x இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு எப்படி மாறுது? cos thetaவா மாறுது. அதே மாதிரி இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு எப்படி மாறுது? sin thetaவா மாறுது. நெக்ஸ்ட் லைன் எழுதிக்கலாம். கேர்ஃபுல்லாக எழுதிக்கோங்க. pi integral 0 to pi by 2 sin square pi by 2 எப்படி மாறிடுச்சு? cos theta அது cos x மாறிடுச்சு இல்லையா? cos x plus cos square cos pi by 2 minus x னா sin. அப்போ sin x மாறுது. bracket போட்டுக்கோங்க into dx. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு எடுத்துக்கலாம். சரியாம்மா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா 1 plus 2 1 plus 2 ரெண்டு நம்ம ஆட் பண்ண போறோம். கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ நமக்கு இன்டகிரேஷன் சேம் இல்லையா? 0 to pi by 2 இந்த டேர்ம் sin square bracket sin x plus cos square bracket cos x into dx plus இந்த செகண்ட் இன்டகிரேஷன் இதில் பை இருக்குது இல்லையாம்மா? சரி, இங்கேயும் பை இருக்குல்லம்மா? ஸோ இங்கேயும் பை இருக்குது. அப்போ இங்கேயும் நமக்கு பை இருக்கும். பை இன்டகிரேஷன் 0 to pi by 2 sin square cos x sin square of cos x plus cos square sin x cos square sin x into dx. புரியுதா? dx போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டே ஆட் பண்ணும்போது இது வந்து 2i வரும் இல்லையாம்மா? 2i. இப்போ 2i ஈக்குவல் டு ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்கம்மா. இதை நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம எம்னு எடுப்போம். sin x எம்னு எடுத்துக்கலாம். அதுவே cos x வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். sin x வந்து m cos x வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். அப்போது பை எதெல்லாம் காமனாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 0 இன்டகிரேஷன் வந்து காமன். அப்போது sin ஸ்கொயர் m ப்ளஸ் cos ஸ்கொயர் n ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிட்டோம். சரியாம்மா? லிமிட்டெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இதுவும் பாருங்கள் cos x-க்கு பதிலாக நான் என்ன சொன்னேன்? cos x-க்கு பதிலாக n. இந்த இடத்துல n sin x-க்கு பதிலாக m. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்? sin ஸ்கொயர் n ப்ளஸ் cos ஸ்கொயர் sin m-க்கு பதிலாக mன்னு எடுத்தோம். நம்ம cos ஸ்கொயர் m into dx. ஓகேம்மா? இப்போ பாருங்கள், நமக்கு தெரியும் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா எழுதுகிறேன். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இல்லையாம்மா? இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கை இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எப்படி மாறும் பாருங்கள். இந்த டேர்மும் ஒரு காஸ் டேர்மும் நமக்கு சேர்ந்து 1 ஆகும். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு 1 கிடைக்கும் இல்லையாம்மா? அப்போ 1 + 1னா 2. அப்போ 2i ஈக்குவல் டு பை ஆஃப் இன்டகிரேஷன் 0 to pi by 2 into 2 into dx இல்லையா? இப்போ நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணலாம். பை 2 நம்ம வெளியே எடுத்துக்கலாம். 2πன்னு எடுத்துக்கலாம். இன்டகிரேஷன் அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் வந்து pi by 2 இல்லையாம்மா? 0. இப்போ பாருங்கள் 2i ஈக்குவல் டு 2π bracket pi by 2. ஓகேம்மா? இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குமா? pi ஸ்கொயர் by 2. அப்போ i ஈக்குவல் டு pi ஸ்கொயர் by 2. ஏன்னா 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 2 வந்து ரைட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ரைட் சைட் போகும்போது டிவிஷனாக மாறும். ஸோ i ஈக்குவல் டு நமக்கு pi ஸ்கொயர் by 2ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ஆன்சர். சரியாம்மா?